இவன் தனியா பாடிச்சு கிடக்க தனியா பேசுறேன் இந்த முன்னாடி விட்டு பின்னாடி வச்சா பத்தி கழிச்சு போட கழிச்சு அப்படியே பாதங்களுக்கு முல்லை இருவாச்சி கொங்கு நெய்வேல் காத்தாமணி இதெல்லாம் தாங்கள் பாதங்களை வைத்து பாதி பாதி சமம் இல்ல காவாசியம் இல்ல போயிடுச்சு. இந்த நாடகமே பெண்களுக்கு உரிய நாடகம்னு சொன்னேன், வந்ததுக்குள்ள போடுச்சு. இந்த கண்டாவே நம்ம ஏன் பார்ப்போம்னு. சரி பரவாயில்ல. அம்மா என்ன அவன் எப்படி வந்திருக்க, நீ எப்படி வந்திருக்கிறது, என்னது அடக்கம் ஒட்டுக்கமா எங்க இருந்து வந்த நீ? இப்ப எல்லாமே கவர்ச்சிடுறாங்க. அந்த புது வரவாங்க அப்படியில வேலைக்கு அமர்ந்திருக்க நினைக்கிறேன் தந்தை, அது நீ தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஆட்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கும். அதே ரொம்ப வித்தியாசமா எங்க கேரளால இருந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த வயநாடு மலைச்சிருந்து தப்பிச்சுட்டு வந்து இப்ப எல்லாம் கவர்ச்சி தான் கேட்கிறாங்க. அதான் ஏன் இந்த காத்தனி. சரி பரவாயில்ல. எல்லாரும் ஒன்றாக சென்று திரைத்துறை அதாவது நந்தவனத்துக்கு சென்று நந்தவனத்துல மலர்களெல்லாம் பட்டு சமமாக எடுத்து பந்தாக உருட்டி பூப்பந்து விளையாட வேண்டிய பிறகு ஜலக்கிரியை செய்வது வழக்கம் அல்லவா? ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளான வெள்ளிக்கிழமை அன்று ஜலக்கிரியை செய்வது வழக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி. ஆமாமா. தாயகத்தில் விடைபெற்று தந்திரத்தில் விடைபெற்று இருந்தீங்களா? அப்பா நீ சொல்லிட்டு வந்து நீ சொல்லிட்டு இருக்கா எங்க நீங்க நம்ம அப்பா கிட்ட போயிருக்கா? அப்பா கிட்ட போயிருக்கா? ஆமா. தாயகத்தில் தந்திரத்தில் விடைபெற்று வந்தாயா? என்ன சொன்னாங்க? அப்பா போய் நம்ம அப்பா அவுத்து விட்டுருக்காரு. எங்க அவுத்து விட்டுருக்காரு? யார அவுத்து விட்டாரு? இந்த மாடு. அவ என்ன சொல்றாங்க, எப்பொழுதும் அரண்மனையிலே வச்சு பூட்டி வச்சிருப்பாங்க. ஆனா எப்படா பௌர்ணமி வரும், எப்ப வெள்ளிக்கிழமை வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துங்கன்னா நம்மள எங்க அனுப்பிடுவாங்க? நந்தவனத்துக்கு அனுப்பிடுவாங்க. பார்த்தா ஆனா பார்க்காம பார்த்திருப்பா. சேராம சேர்ந்திருக்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு நீண்ட வருடத்துக்கு பிறகு சொல்லலாம். அதனால எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து வந்துகிட்டு இந்த இடத்த பார்த்தா எப்படி இருக்கு, என்ன அழகாக இருக்குது, என்ன அழகு, என்ன அழகு. என்னது ஆடி பாடி விளையாடுவோமா? சரி. ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. ஆணும் பொண்ணு சேரா விட்டா புள்ள பறக்காது. அழகு இருக்காது. நீ ஆணும் பொண்ணு சேர்ந்தா கூட புள்ள பறக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? எல்லாம் போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுறான். அப்படியா? சரி பரவாயில்ல.
ஆடணும் போல இருக்கு, ஓடணும் போல இருக்கு, படுக்கணும் போல இருக்கு. எங்கடி விட்டப்பட்ட காயி ஆமா அதுலயே தான் இருக்காவ. அதனால இந்த நந்தவனத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எல்லையில்லாம மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாட்டில் இருப்பதை காட்டில் இருப்பதே எல்லையெல்லாம் இன்பம் என்று சொல்கிறார்கள். இதைத்தான் ஆனால் கூட வந்துவிட்ட மலர்களையும் பார்த்தால் எப்படி இருக்கிறது? பூத்துக்களும் மலர்களையும் கொட்டுகிற அருகிலே ஓடுகின்ற நிறங்களையும் பார்க்கும் பொழுது என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு! எல்லாரும் பொறாமப்படுறாங்க. ஏண்டி என்ன காரணம்? பொறாமப்படுறாங்க எனக்கு. அப்படி இருக்கு. எப்படி இருக்கு? என்ன இருக்கு? சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? உனக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இல்ல தெரியுங்களா? ஆனா உங்களுக்கு இருக்கிற மாதிரி மட்டும் எனக்கு இருந்துச்சுன்னா சரி. இந்த அகரத்துல உள்ள ஆம்பளை எல்லாம் அழிச்சுட்டு 2 மினி பஸ் விட்டுருவோமா? மினி பஸ் விட்டுருவேன். எதுக்கு அங்க இருந்து ஆர்எஸ் மக்கள் இங்க வரதுக்கா? செஞ்சாலும் தேவடி அப்பேற்பட்ட அழகிதானே. அதனால ஆடி பொழுது மலை அடிக்குதடி.
எங்க இருந்து வந்த என்ன பாம்பே இருந்து ஆபரேஷன் பண்ணி இருக்காங்க ஏண்டி சொல்லுங்க அங்கேன்னு வந்த மாதிரி நீ இருந்த ஆனா இப்ப எப்படி இருக்க கண்டாங்கி புடவை கட்டி என்ன அழகாக வந்திருக்க அது மாதிரி வரணும்னு சொன்னாவா உனக்கு வந்துட்டு கோபமா ரோசமா ஆனா போய் மாத்திக்கிட்டு பரவாயில்ல இருந்தாலும் என்ன பார்க்கணுங்கிற நீ இடத்தை பார்க்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கலகலப்பா இருக்கு இருந்தாலும் நீ வந்ததும் இந்த இடமே கலகலப்பா இருக்கு போட மாட்டேங்கிறிய என்னடி இது சிரிச்சே மலைப்பாதடி உன் திருப்பெல்லாம் எனக்கு தெரியும் இது இந்த திருப்புகள் எத்தனை இது இருக்கு நல்ல பரவாயில்ல உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா என்ன அழகா இருக்கு தெரியுமா காவேரி கரகிருக்கு கரநீரி போகிருக்கு பூ போலே பெண் இருக்கு புருஷன் ஒரு இடி பஸ் வாங்கி ஒண்டியில வச்சுக்க சொன்னான். சரி நான் ஒண்டி அங்க வச்சுட்டேன். எங்க வச்ச? இடுப்புல வச்சிருந்தா நடுவீட்டு விழுந்துச்சு. நல்லா வச்சடி கொண்டையில. ஏன் இப்படி இருக்க? நான் நினைச்சதாக்கா. கொண்டை குடியிருக்கா. ஜவரி. நாங்க எழுது யூரியா சல்பேட்ல போட்டு வளர்த்தறாங்க. யூரியா போட்டு வளர்த்துக்க போறீங்களா? ஆமா. யூரியா போட்டு பையில போடுவாங்க. ஆமா அப்படி போய் வளர்ந்தவங்க இல்ல. அழகா கல்கர்னு வளரல. ஏன்னா அவளுக்கு ஒரு சந்தேகம். வரமா பெண்ணுக்கு பெண் போறாமதாமா. எதுவுமே நிழல்ல ரொம்ப நல்லா வளரும். எதுல? கருகருங்க. நல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. ஆனாலும் கூட உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படியே விளையாண்டுட்டே இருந்தா என்ன ஆகுறது? அந்த வேலை என்ன? இன்னைக்கு அவளுக்கு நகை இங்க எல்லாம் அவளுக்கு ஆமாமா வேற இடத்துல சிந்தனையில அவ ஆளு மட்டும் தான் இங்க இருக்கா. அதுக்கு நேரத்துல இங்க இருக்க அரண்மனையில இருக்கு.
அப்ப என்ன செய்வாரோ என்ன செய்வாரோ அந்த இடத்துல எல்லாம் புதுசா செய்யலாமா செய்யக்கூடாது பாருங்க. ஆமாம்மா. அம்மா, அங்க பாருங்க, யாரோ 2 பேர் வராங்க. அம்மா. போகலாமாரி பொழுதாயிதே அவனி போகலாமாரி போகலாமாரி பொழுதாயிதே அம்மா போகலாமாரி बातें बेचारे सही बातें बेचारे सही बातें बेचारे बोलने बोले बटारे देवा बोलने बोले बटारे देवा बातें बेचारे सही बातें बेचारे ஆமா என்னடி வாங்கம்மா எங்கடி கூப்பிடுற ஏய் வேணுமா சொல்ல வந்தா அதுக்குள்ள நீ என்னவா அவள என்னடி சத்தம் கேக்குது அம்மா போகலாமாரி பொழுதாயிதே அவனி போகலாமாரி யாரோ என்னை வந்து போகலாமாரி யாரோ என்னை வந்து போகலாமாரி போகலாமாரி பொழுதாயிதே அவனி போகலாமாரி. ஆமா இந்த இடத்திற்கு யாருமே வர மாட்டார்கள் நம்ம பெண்கள் மட்டும் வருவோம் அப்பா சொன்னாங்க இல்லையா ஆனா 2 பேரும் அங்கே இருந்து குதிரையில வர்றாங்க யார் எந்த இடத்தை நோக்கி வர்றாங்க அப்பா ஏற்கனவே வந்தபோது ஒரு சிங்கத்தை அடிச்சு விட்டான். டேய் உனக்கே ஒண்ணுனே சொன்னாராடி அப்பா அம்மா சிங்கத்தை அடிச்சு விட்டுட்டாரா அது கரவம் எடுத்துக்கிட்டு இருக்கான். கரகமா என்ன காரணம் என்ன நடக்குதா போய் டேய் பாதுகாப்பு முன்பொரு முறை அப்பா வேட்டைக்கு வரும் பொழுது ஒரு சிங்கத்தை அடித்தது பாதி அடிக்காத பாதி விட்டுட்டு வந்துட்டார் அந்த சிங்கம் இப்ப என்ன ரொம்ப கோபத்தோடு இந்த வனத்துல அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு அப்படியே உங்ககிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு அப்படிதானே அது கரவம் கட்டிருக்கு. நீ கத்துறது பூனை அல்லது. தாண்டி கோபத்துல கரவம் கட்டிக்கிட்டு எப்ப வருவார வருமீனால நம்மள பார்த்தா எதுவும் செஞ்சிடும் அந்த சிங்கங்கிற பயம் உனக்கு இருக்கு ஆமா சிங்கத்தை பத்தி உனக்கு பயம் இருக்கா நான் சிங்கம் பண்ணி விடுவாங்க. நீ எப்பேற்பட்ட வீரி ஆமா அம்மா நேத்து குளிக்கும் போது நாயை பார்த்து ஓடிக்கான ஓட்டாவ சரி பரவாயில்ல அதே உனக்கு சிங்கத்தை பார்த்து பயமா பயம் எனக்கு உனக்கு பயம் இப்ப எப்ப பார்த்தாலும் பயந்தவதான் அது நல்லா தெரியும் பரவாயில்ல பஸ் ஸ்டாண்ட்லயே புள்ளை விட்டு வந்தாவா? ஆனால் நம்முடைய வனத்தை நோக்கி 6 குதிரைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குதிரையில் வருபவர்களை பார்க்கும்போது என்ன நினைக்கிறேன் நீங்க வரம்மா. ஏண்டி? குதிரை 2 பேர் வராங்க பாருங்க. ஆமா அந்த மேல ஒருத்தர் சோர்ந்தே இருக்குமா குதிரை மேல ஏறிட்டு அவர் வராரு. பின்னாடி ஒருத்தர் வராரு பாருங்க, எவ்வளவு அழகா அந்த குதிரையவே அவர் ஏத்திக்கிட்டு ஏய், வராரு இப்ப பாருங்க. என்ன சொல்ற குதிரையின் மேல வர்றதோட அழகு இல்ல குதிரையை பிடிச்சிட்டு வர்றதோட அழகுன்னு சொல்ற குதிரை மேல ஏறி வரவர் சோம்பேறி. குதிரை மேல ஏறி வரும்போது சோம்பேறி அது அசத்து பின்னே குதிரையின் மீது ஏறி சவாரி செய்பவன் வீரனா குதிரையை பிடித்து கொண்டு வருபவன் வீரனா அவருக்கு தோல்ல சுமந்துட்டு வராரு. ஏய் அவர் சுமந்துட்டு வராரா குதிரையின் மீது ஏறி உட்கார்ந்து குதிரையை அழகாக சவாரி செய்து கொண்டு வருபவர் தான் வீரன் கீழே வராரு ஒருத்தவே அவர் வீரனா அவர் பயந்ததுனால குதிரை மேல ஏறாம நிக்கிறாரு அதனால அந்த குதிரை மேல வரவர் என்ன அழகாக எப்படி இருக்காரு தெரியுமா எப்படி எப்படிமா? எப்படி ஏய், எப்படி அழகாக இருக்காரு பத்தியால ரொம்ப அழகாக இருக்காரு பார்ப்பதற்கு அப்படியே இந்த அழகுன்னா அழகு எப்படி அதை வர்ணிக்கிறதுன்னு தெரியாது அப்பேற்பட்ட ஒரு அழகு அந்த அழகை இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது அம்மாடி ஏடி வாங்கம்மா போவோம். எங்கடி கூப்பிடுற நம்ம ஏறிக்கு வந்தோம். நம்ம ஜலக்கிரடி செய்வதற்கு வந்தோம் நடக்கிறதுன்னா ஜலக்கிரடினாக்கா குளிய நீராட வேண்டும் நீராடுறதுன்னா நீராடினாக்கா குளிக்கணும் நான் தயாரி. அதை பத்தி ஐயோ அவுத்துட்டாமா ஏய், நான் குளிக்க எப்படி தயார். பண்ற நீ நான் குளிக்க தயாராயிட்டோமா? சீக்கிரம் அவருங்க. என்னம்மா, நான் குளிக்க பெண்களுக்கு அசிங்கத்தை ஏற்படுத்துறேன் நீ நான் குளிக்க தயாராயிட்டேன். நீ பெண்ணா ஒரு வைகையிலே ஏய் இது என்ன நிக்கிறேன் அது என் புருஷன் அவசரத்துக்கு போட்டது. என்னது போட்டேன். ஓஹோ இப்ப நீ எங்க போறப்ப நீ அது குளிக்க போகும். சரி குளிக்க போகணும்ல குளிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பட்டாளை எடுத்து வர்றது யாருடைய வேலை இப்ப குளிச்சுட்டு உடை மாத்தணும்ல நீ வந்து சுமதி சுமதி சுந்தரி உயிர் தோழி யாரு இவ எனக்கு உயிர் தோழி அப்ப நான் விட்டு மதி தோழியா? அதே மதிப்பிற்குரிய தோழி நீ அப்பதான் சொல்ல மாட்டவனே தவறா ஒரு பேசிருக்கான் மதிப்பிற்குரிய தோழி எனக்கு பட்டாளை எடுத்து வர்றது நீயா இவளா எனக்கு என்ன சந்தேகம்னா நம்ம இப்ப குளிக்கிறோம், சரி ஒரு மீனுன்னு கடிக்குது, என்ன கடிக்காது. சரி சமயத்துல இவன் குளிச்சாலும் பூந்துடாது. வாயில கீழே பூந்துடாது. நீயே எங்களோட குளிக்கும் போது அப்ப நாங்க குளிக்க மாட்டோமா எல்லாரும் குளிக்கிறது தானே இங்க வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு எனக்கு
ஊராது ஏன்? அப்படியே பூந்தாலும் வெளியில வந்துரும். ஏன்னா நான் மூளைக்கு மேல வாட்ட வச்சிருக்கிறேன். இதை பாருங்க. இப்படி பூந்து அப்படி வந்துரும், அப்படி பூந்து இப்படி வந்துரும். நீனா அது என்ன காரணம் அது? நான் புதுசா அவசரத்துக்கு போட்டது. என்னடி எப்ப பார்த்தாலும் நீனா போட்டுக்கிறது அதெல்லாம் அப்படியா? சரி சரி, ஏய், நான் 3 வருஷம் பார்க்கறது இதே பாடம் தான் இருக்கீங்க. என்ன பண்ணி நீனா கிடையாதா? சரி உன்கிட்ட பட்டாளம் எடுக்க சொன்னாங்க அம்மா கொட்ட சொன்னாங்கன்னு சொல்லி போயிட்டு வா, நீ போயிட்டு வா. நான் எடுத்து வச்சா போயிட்டு வா. நான் அம்மாவுக்கு அப்படியே பாதுகாப்பா நிக்கிறேன். ஏய் இங்க பாரு அவ நீ தான் உயிர் தோல் மதிப்பிற்குரிய தோழி இப்ப எடுத்துவே மாட்டியா? நான் போயிட்டு உனக்கு பயமா இருக்கா போறதுக்கு? வேண்டி நெஞ்செல்லாம் முடிவு வச்சு உங்களை பார்த்துருக்கேன் ரொம்ப ஆராய்ச்சி அவ கண்ணு எங்க போகுது பாருடி. அதனால அம்மா துணைக்கு நிக்கிறோம். அஜே என்ன ஒரு அழகு பாத்தியா? ஆமாம்மா பேர் அழைச்சிங்கன்னா அவதான் யார் இவரா? ஆமாம்மா ஆமா பரவாயில்ல. இந்த பூக்கள் எல்லாம் பார்க்கும்போது என்ன அழகாக இருக்கு தெரியுமா? ஆமாம்மா மாமரத்து கோயிலே மஞ்சமிடும் மயிலே பார்க்காம போகாதடி ஓடிராப்பு ஆகாதையா நேற்று கொடுத்த முத்தம் நெஞ்சில் இழுக்கி நிற்கும் ஒன்னே ஒன்னே கண்ணே கண்ணே இன்னும் தரவா மாமரத்து கோயிலே மஞ்சமிடும் மயிலே பார்க்காம போகாதையா ஓடிராப்பு ஆகாதடி ஏதோ அப்படி தப்பி தப்பி நம்மளோட நந்தவனத்துக்கு ஜலக்கிரீடை செய்யணுங்கிறதுக்காக அந்த வேலை என்ன செய்யறா? அவ போய் ரொம்ப நேரம் ஆகுது. அப்படியே போய் அவ எங்க இருக்கா அப்படி பார்த்துட்டு பட்டாவை எடுத்து அது சீக்கிரமாக ஓடுவா. ஜலக்கிரீடை செய்து தமிழ்மைக்கு செல்ல வேண்டும் செல்லுவார். இந்த இடத்திலே என்னுடைய நண்பர்களை வேட்டைக்கு வரும் பொழுது ஒரு சிங்கத்தை அடித்தும் அடிக்காதமாக சென்று விட்டார். ஆனால் கூட அந்த சிங்கம் மிகவும் கோபத்தோடு கர்வத்தோடும் இந்த நந்தவனத்தை சுற்றி கொண்டிருக்கிறாங்க. வரும்பொழுது தந்தை சொல்ல எழுப்பினார், அம்மா அந்த நந்தவனத்திலே ஒரு சிங்கமாக சுற்றி கொண்டு இருக்கிறது சற்று பார்த்து பத்திரமாக தலைக்கீழ் செய்துவிட்டு ஓடோடு வந்துவிடுங்கள் சொன்னார். இந்த பொழுதும் தோழிகளுக்கு நேராக சிங்கத்திற்கு பயமில்லை, நெஞ்சிலே எனக்கு
சிங்கம் என்றால் மனதிற்கு ஒரு நடுக்கமாக இருக்கிறது. ஆக தோழிகள் வருவதற்குள் சற்று நந்தனத்தை சுத்தி பார்த்து விட்டு அவர்கள் வருவதற்குள் சுத்தி பார்த்து இருந்த பிறகு ஜலக்கிரி செய்துவிட்டு அதிசீக்கிரமாக அரண்மனைக்கு செல்ல வேண்டும். ஏலம் குயிலே அடியேலம் குயிலே மேடை அவர் கொடுத்தார் நான் பாடல் பாடுகின்றேன் நன்றியில் நீரமே கண்களை மேலுமே நான் கண்ணீரில் நின்று ஆனந்தம் கண்டு கத்தேரி செய்கின்றேன். நீ
பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, நாடக கலா ரசிகர் பெருங்குடி மக்களே, இந்த ஊரில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாடகம் ஆடி இருக்கின்றேன். ஆகவே சற்று புதியவனாகத்தான் தோன்றுவேன். மற்ற நாடகங்களைப் போல சரளமாக ஆட தெரியுமா என்று தெரியவில்லை. இருப்பினும் பார்ப்போம். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை கொள்வே மானிடர் ஆன்மா மரணம் மீதாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வார் மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று. மேன்மையில் வீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வென்றுதான் தீரும். ஓர் என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் நீ அறிந்து கொண்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன். துணிந்து நில், தர்மம் காக்க. புண்ணியம் இது என்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. கண்ணனை நாட்டினான், கண்ணனை சாட்டினான், கண்ணனை குறைந்தான். காண்டே நீ கையாளன், இக்காலில் நாம் சிவக்க பாக. உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது, உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது, நல்லவன் பகுத்ததனா கண்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உறங்காதென்பது, நல்லவன் பகுத்ததனா கண்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல வல்லம் உறங்காதென்பது, நல்லவன்
பழுத்தனடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. நான் எங்கு சென்றாலும் என் குலக்கடவுள் முருகனை பாடித்தான் நாடகத்தை சொல்கிறேன். ஆகவே முருகன் மேல் ஒரு பாடல். இங்கு சத்யாநாதன் நடத்தி கொண்டிருக்கும் என் அருமை அத்தான் எஸ்கேஜி விஜயகுமார் அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறேன். உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க. வெள்ளிமலையான் மகனே, வெள்ளிமலையான் மகனே கேளையா, என் வாழ்வு வழுக்காத கடைக்கும் பாறையா.
சுமாரி சவாரி வீதியாக துன்புறுக்காதே. மரணம் வீதியில துன்புறுத்தவே மாணவர்கள் வீதியாக துன்புறுக்காதே. வருகிறது வருகிறது கதைக்காதே. மரணம் வீதியில துன்புறுத்தவே வருகிறது வருகிறது குதிரை வேகமாகவே மாணவர்கள் வீதியாக துன்புறுக்காதே. ஆ, உடனே புறப்படுங்க. இங்கே உடனே புறப்படுங்க போவோம். மணிப்புரம் விட்டோம் மறுபடியும் விட்டோம் மணிப்புரம் விட்டோம் மனிதர் விட்டோம் மனிதர் விட்டோம் மனமது வந்திட்டோம் என்ன மெய் சொல்வதற்கு காரணம்? இவ்வளவு தூரம் என்னால வர முடியாது, மெய் சோறுது. ஓ, பின்ன என்ன பண்ண, உங்களுக்கு எந்த நாட்டு குதிரை வாங்கி கொடுத்தாங்க? அரபு நாட்டு குதிரை வாங்கி. அரபு நாட்டு குதிரை வாங்கி கொடுத்தாங்க. ஆமா, எனக்கு மதுரையில இருந்து ஒரு குதிரை வாங்கி கொடுத்தாங்க. உங்க குதிரையில ஏறி உட்கார்ந்து அது பாட்டுக்கு வேகமா போகுது. ஆ, எனக்கு வாங்கி கொடுத்தாங்க குதிரை. அப்படியா? அது எந்த பொட்டை குதிரை பார்த்தாலும் ஓடி கட்டிட்டு ஓடுது. சரி, அதனால ஆமா. பரிமளித்த தனியவனுக்கு தலைவர்களுக்கு தலைவர்களுக்கு பதறு பதறா காட்டில் போ குதிரை பத்தி பேசுகிறாயே கொடுத்த பேதரில்லை சாப்பாடுங்க அன்பா, வயிறெல்லாம் பசிக்குது. இந்த இடத்துல எப்படி சாப்பாடு கிடைக்கும்? எனக்கு தெரியாது. ஆரசம காலத்துல 7 மணிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டீங்க. இப்ப பசிக்குது. கண்டிப்பா. ஆமா. அதனால எனக்கு சாப்பாடு வேணும். இங்கே சாப்பாடு கிடைக்காது. காய்கறி கிழங்குகளை சேகரித்து வைக்கிறேன். ஆகவே நீ நமது இரு குதிரைகளையும் தண்ணீருக்கு பிடித்து ஆசுவாசப்படுத்தி கொண்டு வா. ஆசுவாசம்னா குதிரைகளை வந்து அப்படி சந்தோஷப்படுத்துறது. சந்தோஷம். தண்ணி இந்த தண்ணி வைக்கிறது, புல்லு போடுறது, புல்லா குடிக்கிறது. முன்னாடி புல்ல போட்டு பின்னாடி தண்ணி அப்படியே முன்னாடி புல்ல போடணும், அப்புறம் தண்ணி வைக்கணும். பின்னாடி தண்ணி காட்டணுமா? பின்னாடி. வர இருங்க. முன்னாடி புல்ல போடணும், பின்னாடி தண்ணி காட்டணும். ஆ. அவ்வளவுதானே. ஆ. இந்த வர இருங்க. ஆ, நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி புல்ல போட்டேன். சரி ஒரு புல்லு கூட வைக்கல, எல்லாம் தெரிஞ்சு அவ்வளவு பசி. சரி. ஆனா பின்னாடி தண்ணியை வச்ச தண்ணியை வச்ச மாதிரியே இருக்கு. பின்னாடி தண்ணி வச்சா வைங்க, அதையும் முன்னாடி தான் வைக்கணும். அது முன்னாடியே சொல்லணும்ல. நான் என்ன சொன்னேன்? முன்னாடி புல்ல போட்டுங்க, சூத்திர பின்னால தண்ணி போட்டு வச்சு. முதலாவதாக தண்ணியை வைக்க புல்லை போட வேண்டும், இரண்டாவதாக தண்ணி வைக்க வேண்டும். ஆ, இப்ப கவனமா சொல்றீங்க. அப்ப சொன்னீங்களா? நீங்க விவரமா கேட்டாதான் சொல்ல முடியும். ஆ, சரி போகலா. ஆ. ஆமா அப்படியே வாங்க. நண்பா ஆ. இங்க பாருங்க. இத பிடிங்க. என்னது? பொறுமையா 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 இருங்க. அப்படியே இருங்க. இப்படி வாங்க. நண்பா இங்க ஏதோ மோகினி நடமாட்டம் இருக்கு. மோகினி நடமாட்டம் இருக்கிறதா? பெண்கள் நடமாட்டம் இருக்கு. ஆ, பெண்களோட மண்ட முடியாம நீட்டு இருக்குன்னா ஆ, அது கூந்தல் எவ்வளவு நீட்டு இருக்கும். சரி. இங்க ஏதோ பெண்கள் மோகினி நடமாட்டம் இருக்கு. பெண்கள் இருக்கலாம், பரவாயில்லை, வரட்டுமே பார்ப்போம். வரட்டுமே பாப்போமா? ஆ, உங்களுக்கு பயமே கிடையாதா? என்ன பயம்? ஏங்க இங்க மோகினி பிசாசுக்கு பேய பாத்திருக்கீங்களா? பேய் பேய்னா பேய்க்கு கால் இருக்காதுல்ல, பேய பாத்திருக்கீங்களா? பேயை பார்க்க முடியாது. நான் பாத்திருக்கேன். ஆ, ஓ அது இங்க இருக்க பயிர் இருக்கு பாரு, இந்த காட்டுல ஆமா. பெரிய பயிர் இந்த பை ஆமா நான் பேய பாத்திருக்கேன். பேயை பார்த்திருக்கீங்களா? எந்த பேயை பார்த்திருக்கீங்க? ஒரு நாள் திண்ணையில உட்கார்ந்து இருந்தேன். சரி. கொல்ல பக்கம் என் பாட்டி போனுச்சு. ஆ, சட்டன்னு ஒரே சத்தம். அந்த பேயை பார்த்தியா? அதான் என் பாட்டி பேய பார்த்தேன். அது இல்ல, என் பாட்டி மூத்திரம் பேய. நீ அது பார்க்க வேணாம், அத போய் சொல்ல வேணாம். நீ வந்து பெண்கள் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லுற, ஆ. அப்படித்தானே? ஆமா. சரி, இருக்கட்டுமே பார்ப்போம். மோகினி நடமாட்டங்கள் இருக்கும்,
ஜாக்கிரதையா இருங்க. யாராவது வந்தாங்கன்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா சுமாலி அப்படின்னு கூப்பிடுங்க. ஆரசமனத்தை போய் நிக்கிறேன். சரி 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 போட்டேன். பாப்பா இந்த இடத்த பத்தி பாடுவோமா பேசுவோம். இந்த இடத்தை பார்க்கும்போது எவ்வளவு அழகான பேசிக்கிட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம். எத்தனை பாட்டு வேணாலும் பாடலாம். அவ்வளவு அழகான இயற்கையான வர்ணிக்கக்கூடிய இடமா இருக்கு. ஆமாங்க நண்பா, இது ரொம்ப தனிமையான கானகம். இங்க நந்தவனம், இங்க ஏதாவது பேய் பிசாசு மோகினி எதுவாக வரும், சிங்கம் புலி எது வேணாலும் வரலாம். ஜாக்கிரதையா இருங்க. சரி, பேய் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் பேய் இன்னும் கண்டுபிடிக்க வச்சுங்களேன். அப்படியே பெண்கள் மாதிரி வருவாங்க. சரி, அப்படியே ஜக ஜக ஜகன்னு மல்லிகை பூ இருக்கும். அப்படியே மன 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 மணக்கும். சரி, நீங்க போய் பட்டான புடவையை தூக்கிடுங்க. புடவையை தூக்குவா? துணியை தூக்கிடுங்க. சரி, ஏன்னா துணியை தூக்கி கால் இருந்தா மோகினி, கால் இல்லன்னா மோகினி, கால் இருந்தா பெண். அது நல்ல அடையாளம் சொல்லிருக்க. ஆமா, ஆக பெண் என்று பார்க்கும் பொழுது கால் இருந்தா அது பெண்ணு, கால் இல்லாம இருந்தாலும் மோகினி பிசாசு. ஆமா ஆமா. இப்போ பாத்துட்டு ஜாக்கிரதையா இருங்க. ஏதாவது ஒரு ஆபத்துன்னு நீங்க கூப்பிடுங்க. சரி, உடனே கூப்பிடுங்க. இந்த இடத்தினுடைய பெருமை எந்த இடத்திலும் இதனை போல் கிடையாது. அற்புதமான கனகமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பசுஞ்சோலைகள், புல்வெளிகள், நீரோடைகள், இப்படி இயற்கை காட்சிகளாக இருக்கிறது. இதை இப்படி மறுத்து பாடலாம். கலைவண்ணம் கண்டாய்,
இந்த இடத்தை நாம் அறிவித்து பாடிவிட்டோம். நாம் குதிரையை சவாரி செய்து வந்த காரணத்தினால் களைப்பு அதிகமாக இருக்கிறது. சற்று சயனித்து எழுவோம். அதற்குள் மாலையும் வந்து விடுவான். அப்பால் பிரயாணப்பட்டு செல்வோம். உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் வேக்கம் கலையாதோ, உழைப்பவர் வாழ்வு வளராதோ, உழைப்பவர் வாழ்வு வளராதோ. அதற்குள் ஸ்பானியம் வந்து விடுவான். அப்பால் பிரயாணப்பட்டு செல்லலாம்.